ஹாய், விசிட் மை சேனல். இன்றைக்கி நான் சீஸ் ஸ்பெகட்டி செய்யலான்னு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஒன் பண்ணி இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நான் இன்றைக்கி 500 கிராம் இந்த ஸ்பெகட்டி செய்ய போகிறேன். அதுக்கு 2 முட்டை, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக் நல்லா ஆயிலில் பொரியட்டும், வெயிட் பண்ணுவோம். எக் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 100 கிராம் சிக்கன் குட்டி குட்டி பீஸாக வெட்டி அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனும் நல்லா பொரியட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் அதையும் நல்லா பொரிய விடுவோம். இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெகட்டி தான் டின்னருக்கு. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூட தேவையான அளவு வெஜிடபிள் 2 கறி மிளகா சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு கேரட் ஒரு மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருக்கேன். அது கூட மீடியம் சைஸ் ஒரு லீக்ஸ் ஒன்று தண்டையும் அது விட்டு அந்த இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக க்ரீனாக இருக்கிறதும் நல்ல க்ரீனும் ஒவ்வொரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள், கொஞ்சம் போல் மிளகுத்தூள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துக்குங்க வெஜிடபிளுக்கு. அப்படி உப்பு பத்தாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். அது கூட டேஸ்ட்டுக்காக சின்ன சிக்கன் க்யூப் ஒன்று போடுறேன். இப்போ நான் இது கூட முன்கூட்டியே அவிச்சு வச்சுருந்தேன் ஸ்பெகட்டி, அதை சேர்த்துக்க போகிறேன். அவிச்சு நல்லா வச்சுருக்கேன். இப்போ அது வெஜிடபிளோட சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு 5 பேர்த்துக்கிட்ட அதை ரெடி பண்ணுறேன். 500 கிராம் ஸ்பெகட்டிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சோஸை ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு நான் 150 ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கேன். சீஸ் ஸ்லைஸ் 2 துண்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் மில்கோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைகிறது, சீஸ் நல்லா உருகி மெல்ட் ஆகுறது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதை இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. சீஸ் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 3.5. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா திக்காக இருக்குது இந்த ஃப்ரெஷ் க்ரீம், அதனால் நல்லா எல்லாம் துண்டு துண்டாக இருக்கிறதெல்லாம் கரையிறதுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவு பட்டர் எடுத்திருக்கேன், சின்ன துண்டு ஒன்று, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் சரி. இருங்க, ஆட் பண்ணுறேன். இப்போ வாங்க பெஸ்ட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சோஸை. திரும்ப அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுப்பில் வைக்க தேவையில்ல, ஏன்னா நம்ம சோஸை ஹீட் பண்ணி தானே ஊற்றிருக்கோம். அதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். யம்மியான சீஸ் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.